குடியரசுத் தலைவர் ஆட்சி அமைந்துவிடக்கூடாது என்கிற அடிப்படையில், அது பாஜகவின் ஆட்சியாக அமைந்துவிடும் என்கிற அடிப்படையில் திமுகவில் நின்று வென்ற கூட்டணி கட்சிகள் எல்லாம் போய் தாவேக்காவை ஆதரிக்கிறோம். ஆமாம், சரியா? எங்கள் நோக்கம் என்ன? பாஜகவினுடைய ஒரு ப்ராக்சி அரசு வந்துடக்கூடாதுன்னு வெளிப்படையாக சொன்னீங்க. கரெக்டாக. அப்போ வேறு கணக்கு இருக்கா? வேறு எது நிபந்தனை போட்டோமா? எங்களை உடனே இப்போ நாளைக்கு அமைச்சரவையில் சேர்ப்பீங்களா மாட்டிங்களா, அதுக்கு பதில் சொல்லுங்கள், நாங்கள் ஆதரவு கொடுக்குறோன்னு சொன்னோமா? எல்லாம் அன்கண்டிஷனல் சப்போர்ட்டு தான். யாருமே போய் அமைச்சர் பொறுப்பை பேசிட்டு ஆதரவு கொடுக்கல. விசிகாவும் சரி, சிபிஎம்மும் சரி, சிபிஐயும் சரி, ஐயுஎம்எல்லும் சரி, 4 கட்சிகளுமே அன்கண்டிஷனல் சப்போர்ட்டு தான். காங்கிரஸ் வந்து இங்கே எப்படி வந்து ஒரே நாளில் போன ரிசல்ட் வந்து இரவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, போய் ஆதரவு கொடுத்துட்டாங்க, போய் அமைச்சர்லாம் பேசியிருப்பாங்க, அவங்க வேணால் பேசியிருக்கலாம். ஆனால் இந்த 4 கட்சிகளும் அப்படி பேசலை. இப்படிப்பட்ட கட்சிகளின் ஆதரவை பெற்று ஆட்சி அமைத்த பிறகு, ஆட்சி தொடரும்போது அதிமுகவில் இருந்து 25 எம்எல்ஏயை உங்கள் பக்கம் திருப்ப வேண்டிய தேவை என்ன வந்துச்சு? அமமுகவில் இருந்து ஒரு எம்எல்ஏவை உங்கள் பக்கம் திருப்ப வேண்டிய தேவை என்ன வந்துச்சு? அந்த கட்சி தலைவருடைய ஒப்புதலோடு நடந்துச்சு. அது எடப்பாடியுடைய ஒப்புதலோட 25 எம்எல்ஏக்கள் உங்களுக்கு சபையில் ஓட்டு போட்டாங்களா? அதுக்கு தான் அவர் நோட்டீஸே கொடுத்தா டிஸ்குவாலிஃபை பண்ணணும்னு. அமமுக தலைவருடைய ஒப்புதலோட அந்த முடிவு எடுக்கப்பட்டதா? இல்லை. அவர் கிரிமினல் கம்ப்ளைண்டே கொடுத்துருக்காரு. அப்போது இவங்க 2 பேரும் யார்? இந்த அதிமுக அமமுகவும் எந்த கூட்டணியில் உள்ள கட்சிகள்? பாஜக கூட்டணி. பாஜக கூட்டணியில் உள்ள என்டிஏவில் உள்ள கட்சிகள். என்டிஏவில் உள்ள பாஜக கூட்டணியில் உள்ள 2 கட்சிகள்கிட்ட இருந்து தாவேகா தலைவர் இப்படி எம்எல்ஏக்களை தன் பக்கம் இழுக்கிறார் என்பது பற்றி ஒரு வார்த்தை கண்டித்து பாஜக பேசியிருக்கிறதா? இப்படி செய்ய முடியுமா? இன்னொரு கட்சிக்குள்ளே பூந்து எம்எல்ஏக்களை இழுத்துட்டு போகிற வேலையை பாஜக செய்கிறதான். பாஜக செய்த இந்த செயலை, செய்து கொண்டிருக்கிற செயலை பாஜக அல்லாத ஒரு கட்சியாவது இந்தியாவில் செய்ய முடியுமா? செய்திருக்கிறதான்னு கேட்குறேன். அது அங்கே தாவேகா செய்ய விரும்பினாலும் கூட செய்ய முடியாது. ஏன்னா பாஜக அதை அனுமதிக்காது. பாஜக விருப்பப்பட்டு தான் இது செஞ்சிருக்கு. வேற இது எப்படி செய்ய முடியும்? இது எப்படி செய்ய முடியும்? பாஜக கூட்டணியில் இருந்தால் எப்படிங்க ஆள் எடுக்க முடியும்? பாஜக அதுவும் அமமுகவில் இருந்ததே ஒரே எம்எல்ஏ தான். ஒரு எம்எல்ஏவையும் தூக்கிட்டாங்க. அவர்கிட்ட இருந்த எம்எல்ஏக்களில் பாதி பேரை ஆதரவு கொடுக்க வச்சுட்டாங்க. அதில் 5 பேரை ரிசைன் பண்ண வச்சுட்டாங்க. நான் என்ன சொல்கிறேன், இதெல்லாம் டே 1லேயே ஒரு ஆளுநர் நினச்சா இதுக்கு முற்றுப்புள்ளி வச்சுருக்க முடியுமா முடியாதா? டே 1லே ஒரு ஆளுநர் இதுக்கு தானே உட்காந்துருக்காரு. இந்த மாதிரியான அரசியல் சதுரங்க ஆட்டம் நடக்கக்கூடாது, அதை தடுப்பது தானே ஆளுநருடைய பொறுப்பு. ஆனால் ஆளுநர் இன்னைக்கு வரைக்கும் அதை என்கரேஜ் பண்ணுற மாதிரி தானே அவருடைய நடவடிக்கை இருக்குது. அப்போ பாஜக விரும்பக்கூடிய ஒரு அரசாக இது இருக்கிறதுனால அது பாஜகவை அனுமதிக்குதுன்றீங்களா? இல்லாமல் அனுமதிக்காது. அப்போ என்னென்னா பாஜகக்கு என்னென்னா, எப்படி அதிமுக ஆட்சியிலே இருந்தாலும் கூட, அது ஒரு திராவிட இயக்க ஆட்சியாக இருந்தாலும் கூட, ஒரு திராவிட கட்சியாக அது இருந்தாலும் கூட, அதனுடைய அந்த உறுதி இல்லாத தன்மையை பயன்படுத்தி, அந்த ஒரு கொள்கை பிடிப்பு, ஒரு உறுதித்தன்மை இருக்கணும்ல, ஒரு லீடர்ஷிப்பு, அது இல்லாததை பயன்படுத்தி தாங்கள் நினைத்ததையெல்லாம் பிஜேபி செஞ்சதோ, அப்படி இங்கேயும் இவங்களுடைய உறுதியற்ற தன்மையை பயன்படுத்தி நம்மளால் ஹேண்டில் பண்ணிக்க முடியும் என்று பாஜக நம்புது. நீட் போராட்டம் நடக்குது, டெல்லியில் நடக்குது. அவர் தான் உறுதியாக சொல்கிறாரு, நீட் விலக்கு கூட இல்லை, நீட் ரத்து தான் எங்களோட நிலைப்பாடுன்றாரு. அது தமிழ்நாட்டு நிலைப்பாடு. அதைத்தான் தாவேகம் எடுத்து ஆகணும். மாற்றி எடுத்தால் அப்புறம் பிஜேபிக்கு ஏற்பட்ட நிலைமை தான் வரும் தமிழ்நாட்டில். நாம் காலங்காலமாக சொல்லிக்கிட்டு இருந்த விஷயத்த வேற ஒரு வடிவத்தில் வெடித்து கிளம்பி இந்திய அளவில் அது வருது. அப்படிப்பட்ட சூழலில் நம்ம இவ்வளோ நாளும் சொல்லும்போது கேட்காதவங்கெல்லாம் இன்றைக்கி கேட்குறாங்களே. நம்ம சொன்ன வடிவத்தில் கேட்காட்டாலும் வேற ஒரு வடிவத்தில் நீட்டுக்கு எதிரான ஒரு கிளர்ச்சி கேள்வி எழும்புது. அப்போ இதுதான் வாய்ப்புன்னு பயன்படுத்தி அந்த டெல்லியில் தமிழ்நாடு அரசின் பிரதிநிதிகள் போய் நின்று அதை என்கரேஜ் பண்ணியிருக்கணும்ல. தாவேகா சார்பாக போயிருக்கணும்ல. நம்ம இந்த நேரத்தில் பயன்படுத்திக்கிட்டு தமிழ்நாட்டிலையும் அதை ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக மாற்றிருக்கணும்ல. நம்ம சொன்னது தான் கரெக்டு. பாருங்கள், டெல்லியிலே இன்றைக்கி வெடிச்சிருச்சு போராட்டம். இன்னும் சொல்ல போனால் மும்பையில் போராட்டம், பட்னாவில் நடக்குது, பல மாநிலங்கள் நடக்குது, ஹைதராபாத்லையும் சென்னையிலையும் தான் இல்லை. இல்லை, இங்கேயும் பால நிலத்தில் நடந்தது. அது அனுமதி கொடுக்காம மற்ற இடங்கள்லாம் நடந்துச்சு இல்லை போராட்டம். ஆனால் இங்கே வந்து அது எப்படி நடந்துச்சு? ஏன்னா அங்கே காங்கிரஸ் ஆண்டுகிட்டு இருக்கு. அங்கேயும் கைது நடந்தது, கேரளாலையும் கைது நடந்தது, காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலங்கள். இங்கே வந்து ரொம்ப மோசமாக அந்த போராட்டம் ஒடுக்கப்பட்டது. கல்லூரி வாசல், ஒவ்வொரு கல்லூரியிலையும் நான் கண்ணால் பார்த்த இளையலா கல்லூரிக்கு முன்னாடி போலீஸ் நின்றுட்டுருக்கு. ஒவ்வொரு கல்லூரிக்கு முன்னாடியும் எஸ்எஃப்ஐ அந்த இடதுசாரி மாணவர் இயக்க தோழர்கள் போய் போராடும் போது போலீஸ் அவங்கள வந்து எப்படி நடத்துச்சு, தவறாக நடத்தியது, கொடூரமாக நடத்தியது, வன்முறையாக நடத்தியதுன்னு சம்பந்தப்பட்ட அந்த மாணவர் அமைப்பின் தலைவர்களே சொல்கிறாங்க.
திரு சண்முகம் அவர்கள் கண்டிக்கவே செஞ்சிருக்காரு. கண்டிக்கவே செஞ்சிருக்காரு. அப்போ அவர் யாரு? அவர் யாரு? தாவேக அரசுக்கு ஆதரவு அளித்திருக்கக்கூடிய தலைவர். அவரே அதை சொல்றார். அப்போ இந்த போராட்டத்தை இந்த அரசு எப்படி கையாண்டிருக்கு பாருங்க. அப்போ இதெல்லாம் வந்து யாருக்கு சார்பான முடிவு? இது யாருக்கு சார்பான முடிவு? இது தமிழ்நாட்டுக்கு சார்பான முடிவா? தமிழ்நாடு அரசின் முடிவு இப்படி இருக்கலாமா? அப்போ அதை வச்சு தான் அந்த கொள்கை உறுதிப்பாட்டை வச்சு தான் அது பாஜக. அதுதான் நான் சொல்கிறேன். அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு கொள்கை உறுதி இல்லை.